ஹலோ விவர்ஸ், உங்களோட பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கும்போது தலை சுற்றல், தலைவலி, எப்பவுமே ஒரு மாதிரி டயர்டாக இருப்பாங்க. கை கால்லாம் வந்து சில்னஸ் இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாவோ, கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினாவோ வந்து மூச்சு வாங்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அயன் ரிச் ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மட்டனு, சிக்கனு, எக்கு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனுக்கு வந்து பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். சோயாபீன்ஸ் எடுத்துக்கலாம். அயன் அப்சார்ப்ஷன் பண்ணணும் அப்படின்னா விட்டமின் சி வேணும். லெமனு, ஆரஞ்சு, பெர்ரிஸு, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சியால் வந்து அனிமியா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து நிறையா மட்டன், சிக்கன், நான்வெஜ், எக்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். இப்போ பசலைக்கீரை எடுக்கிறீங்கன்னா கூடவே வந்து லெமன் எடுத்துக்கணும். அன்னைக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கும் போது வந்து குடமிளகாய் எடுத்துக்கணும். சீமத்தனை எடுத்துக்கிங்கன்னா ப்ரக்கோலி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வந்து எந்த ஃபுட்டு கூட என்ன ஃபுட்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோ போடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.